A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Proverbs chapter 11 verse 7 and 8. ஸோ Proverbs chapter 11 verse 7 and 8. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போது இந்த ரெண்டு வேர்ஸில் என்ன சொல்கிறார் சோலமன்னா, த விக்கெட் டை, அதாவது பாவம் செய்கிறவங்க வந்து சாவப்போது அவங்களோட நம்பிக்கையும் அழியும். ஆனால் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க சாவப்போது அவங்க கஷ்டங்கள்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறார். என்ன சொல்லுவார், அதாவது வேர்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா, எஸ்பெஷலி வேர்ஸ் 7 படிச்சிங்கன்னா டைரெக்டாக தான் சொல்கிறார். when the wicked dies his hope will perish but and the expectation of wealth perishes too. என்ன சொல்கிறாருன்னா, விக்கெட் அதாவது பாவம் பண்ணுறவங்க அவங்க சாகும்போது என்ன ஆகும்னா, அவங்க நம்பிக்கை ஃபஸ்ட்டு முதல்ல அழியும், அது பிறகு அவங்களோட சொத்துகள் அதுவும் அழியும்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், மெயின் டேக்அவே அது வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா, ஹோப் ஆஃப் த விக்கெட் இஸ் டெம்ப்ரரி. அதாவது அதான் இந்த வேர்ஸ் 7 டைரெக்டாக எடுக்கிறது. அசுத்தவான், அதாவது பாவம் பண்ணுறவங்களோட நம்பிக்கை வந்து டெம்ப்ரரியாக இருக்கும். எந்த டெம்ப்ரரி சொல்கிறேன்னா, அதாவது இயேசு மேலே அவங்க இருக்க நம்பிக்கை வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அது யார், அசுத்தவான் துர்மாக்கன், அவங்களோட நம்பிக்கை இயேசு மேலே எப்படி இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். எந்த மாதிரி சொல்ல வரேன்னா, கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்பிக்கை இழந்துருவாங்க. கொஞ்சம் இடைஞ்சல் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்பிக்கை விட்டுருவாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ், கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் அவங்க வாழ்க்கையில் வந்தாலே என்ன ஆகிடும், அவங்க உடனே திரும்பிடுவாங்க. ஐயோ என்னால் இது மேலே நம்ப முடியாது, ஏசப்பா மேலே எனக்கு இது செட் ஆகலை, நான் வேறு யாரோ போகிறேன், வேறு ஏதோ வழி ட்ரை பண்ணுறேன். அதுதான் இங்கே சோலமன் சொல்லுவார். துர்மாக்கனோட நம்பிக்கை வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகும், உடஞ்சிரும். அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, பீச்சில் போனால் சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு மாதிரி கட்டுவாங்க. பக்கெட் எடுத்து அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டி சாண்ட் கேசல்னு சொல்லுவாங்க அது, சரியா? அந்த சாண்ட் கேசல் என்ன ஆகும்னா, எப்போவுமே அவங்க கட்டும்போது கடைசியில் என்ன வரும், ஒரு அலை, ஒரு வேவ் வந்துட்டோன்னே அந்த சாண்ட் கேசலில் இடிச்சிட்டோன்னு என்ன ஆகும், ஃபுல்லாக அழிஞ்சிரும். அதே மாதிரி தான் சோலமன் இங்கே என்ன சொல்ல, நம்மளோட நம்பிக்கையும் ஒரு துர்மாக்கனாக இருந்தால் அவனோட நம்பிக்கை அந்த மாதிரி தான். எப்படி அந்த தண்ணி வந்து அந்த கேசல், அந்த மண்ணு வீட்டை வந்து பீச்சில் இருக்கும்போது அழிச்சிக்கிட்டு போதோ, அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையும் அந்த வேவ் என்ன, ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுறோம், நம்மளோட நம்பிக்கை ஒரு துர்மாக்கனாக இருந்தால் அவனோட நம்பிக்கை இயேசு மேலே எப்படி போயிடும், அந்த தண்ணி அந்த மண்ணை இழுத்துட்டு போகிற மாதிரி, அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையை ஒரு கஷ்டம் வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடும். அதான் சோலமன் வார்ன் பண்ணுறார். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி துர்மாக்க மாதிரி ஒரு வீக்கான நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம நாள் டைமு, நம்ம டே டு டே லைஃப்ஸ் வந்து வி ஹேவ் டு இன்வெஸ்ட். அது வந்து நம்ம என்ன பண்ணும், ஏசப்பா மேலே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, வெரி சிம்பிள். நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய முறை, டெய்லி நம்ம பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ஒரு ப்ரையாரிட்டியாக பார்க்கணும். டெய்லி நம்ம வேதாகம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது படிக்க நம்ம இதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வேலை செஞ்சு சாங்க்டிஃபை பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு மாற்றி அப்படியே நாட்கள் போக நம்ம நம்பிக்கையும் எப்படி பண்ணும், வளர்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நம்ம வேதாகமத்தில் இருக்க வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளில் வி கேன் லீன் ஆன். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நம்ம வந்து வேதாகமம் டெய்லி படித்தா நம்ம என்ன பண்ணலாம், அந்த கஷ்ட நேரத்தில் நம்ம இயேசுவை விட்டு விலகாமல் இயேசுவின் வார்த்தையிலே நம்ம வந்து நம்பிக்கையில் தைரியமாக நிற்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. தேங்க்யூ.